ஆசிரியரை மட்டும் எல்லா மாணவர்களுக்கும் பிடிக்கும். அது எப்படி அந்த ஆசிரியரை மட்டும் எல்லா மாணவர்களுக்கும் பிடிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு புதிதா சேர்ந்த ஒரு ஆசிரியர் அந்த ஆசிரியர்கிட்டயே போய் கேட்கிறார், உங்களை மட்டும் எப்படி மாணவர்களுக்கு எப்போதுமே பிடிக்குது அப்படின்னு கேட்டப்ப அந்த ஆசிரியர் சொன்ன அழகான பதில தான் இப்ப பார்க்க போறோம். அந்த ஆசிரியர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வகுப்பறைக்குள்ள போன உடனே மாணவர்கள் எந்த மனநிலையில இருந்தாலும் முதல்ல அவங்கள ஊக்கப்படுத்துவேன் அப்படிங்கிறத சொல்றாரு. மாணவர்கள் அன்னைக்கு அந்த ஆசிரியர்கிட்ட இருந்து ஏதோ ஒரு புதிய விஷயத்தை கத்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தோட இருப்பாங்க. அந்த ஆர்வம் குறையாம நான் பார்த்துப்பேன் அப்படிங்கறத அந்த ஆசிரியர் சொல்றாரு. இப்ப மாணவர்களுக்கு தெரியாத ஏதோ ஒரு புதிய விஷயத்தை அந்த ஆசிரியர் சொல்லக்குள்ள அந்த மாணவர்களுடைய ஆர்வம் குறையாம நான் பார்த்துப்பேன். இதனாலதான் எல்லா மாணவர்களுக்கும் என்ன பிடிக்குது அப்படிங்கறத அந்த ஆசிரியர் பதிவு பண்றாரு. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆசிரியர் ஒரு வகுப்பறைக்குள்ள போகக்குள்ள மாணவர்களை ஊக்குவித்தல் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு கடமையா இருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுடைய ஆர்வம் எதை சார்ந்து இருக்கு அப்படின்னா, ஆசிரியர் என்ன புதிதாக சொல்ல போறாரு, நமக்கு என்ன தெரியாத விஷயத்த சொல்ல போறாரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மாணவர்கள் அந்த ஆர்வம் குறையாமல் பார்த்துக்கக்குள்ளதான் அந்த ஆசிரியர் வெற்றி பெறாரு அப்படிங்கிறத இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.